காட்டுல இருக்கிற மரங்கள் செடிகள் எல்லாம் எப்படி செழிப்பா வளருது? அதுக்கு யாரும் உரம் வைக்கிறது இல்ல, பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறது இல்ல. ஆனாலும் பிரமாதமா வளருது. ஏன்னா இயற்கையிலேயே இதெல்லாம் காட்டுல இருக்கு. காட்டோட அமைப்பு அப்படி. அதையே நாட்டுல செய்தா அதைத்தான் ஒரு விவசாயி செய்துக்கிட்டு இருக்காரு. அவரோட நிலத்துல எல்லாமே இயற்கை தான். என் பேர் எஸ் நந்தகுமார். நான் கொண்டையகுண்டம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவன். இந்த கிராமம் பொள்ளாச்சி வட்டம், கோவை மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த பகுதியில் பெரும்பாலும் தென்னை சாகுபடி தான் வழக்கமாக செஞ்சுட்டு வர்றாங்க. மானாவாரியில் மற்ற பயிர்களெல்லாம் செய்வாங்க. இரவை பொறுத்தளவுக்கு தென்னை தான் முக்கியமான பயிர். ஏன்னா இது பகுதியில் கோடை மழையும் அதிகம், பருவத்து மழையும் அதிகம். அதனால் வேறு பயிர் செஞ்சால் ஈரம் அதிகமாயிரும். அதனால் தென்னை வழக்கமாக சாகுபடி செய்கிறாங்க. இந்த பகுதியில் தென்னைக்கும் ஏற்ற நிலம் மண்வாக அமைஞ்சிருக்கு இயற்கையாகவே. கடந்த 40 வருடங்களாக இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு வர்றேன். பதினஞ்சு வருஷமாக தான் நான் ரசாயன உரம் போடாமல், உழவும் போடாமல் செஞ்சுட்டு வர்றேன். இது என்ன காரணம்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நில வளம் கூடுது. நில வளத்தை அடுத்த சந்தைகளுக்கும் நம்ம காப்பாற்றி கொடுக்க முடியுது. ரசாயன உரம் போடாதனால எனக்கு எந்த விளைச்சலும் குறையிறதில்ல. சராசரியாக எனக்கு விளைச்சல் கிடைச்சிட்டு வருது. இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரத்தை சுற்றி தென்னை ஓலை அதையவே நான் மூடாக்கா போட்டிருக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த சூரிய வெப்பத்தினால அந்த நம்ம தென்னைக்கு சொட்டு நீரில் பாய்ச்சக்கூடிய நிலத்தினுடைய நீர்ப்பதம், ஈரப்பதம் ஆவியாகாது. அதே நேரத்தில் களைகளும் அது மண்டாது. இந்த மாதிரி மூடாக்கு போடும்போது மண்புழுவினுடைய நடமாட்டம் அதிகமாகுது. அது வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை அமையுது. ஏன்னா ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஏக்கரில் லட்சக்கணக்கான மண்புழு இருக்குது. அது ஒரு நாளைக்கு 20 தடவை கீழே போயிட்டு கீழே மேலேயும் போயிட்டே வர்றதுனால நம்ம உழவு கூட அந்த அளவுக்கு தொலைக்க முடியாது. ஏன்னா ஒரு லட்சக்கணக்கான புழு 20 முறையாக ஒரு நாளைக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்போது மேலே நுண்ணிய தொலை அமைஞ்சிருது. அந்த தொலை வழியாக நாம் இங்கே சொட்டு நீரில் பாயிற நீரானது ஒரு 10 அடி தூரத்துக்கு பரவிடுது. அதனால தான் நாம் உழவு தனியாக அதை போட வேண்டியங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த ஓலைக்கழிவுகள் அது சீக்கிரம் இந்த வருஷம் போட்டோம்னா ஒரு 6 மாதத்தில் அது மக்கிடும். நல்ல மழையாக இருந்தால் 3 மாதத்தில் அது மக்கிடுது. இப்போ நீங்கள் குவியலை பார்த்துருப்பீங்க, ஒரு 1.5 அடி உயரம்தான் இருக்குது. இது 15-20 வருஷமாக அதே இடத்துல தான் போட்டுட்டு வர்றேன். இந்த வருஷம் போடுற கழிவு அடுத்த வருஷம் அது மக்கி குப்பையாயிடுது. அதனால் உயரம் குறைஞ்சிட்டே வருது. அதனால் பெரிய குவியலாக மாறுறதில்ல. அங்கங்கே போடுறதுனால நமக்கு ஒரே இடத்துல சேகரித்த குவிக்க வேண்டிய செலவும் குறைச்சல், அங்கங்கே மரத்துகளுக்கும் அது சத்தாக பயன்படுது. மூடாக்கில் பார்த்திங்கன்னா கரையானுடைய நடமாட்டம் தெரியும். இது சில பேர் இது கரையான் மரத்தை பாதிச்சிடும் அப்படி இப்படின்னு அதுக்கு மருந்து அடித்து அதை கொன்னுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இது பயிர்கள் எடுத்துக்கிறதுக்கு ஏதுவாக இந்த காஞ்சனுடைய மட்டை ஓலையை தான் அது சாப்பிடுது. பச்சை மரத்தை அதை எதுவும் செய்கிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரித்து அதை ஜீரணித்து நம்ம மரத்துக்கு தான் அது உரமாக கொடுக்குது. இந்த தோப்புக்கு இடையில் இருக்கிற புல் பூண்டுகளை கால்நடை விட்டு நான் மேய்ச்சிக்கிறேன். அங்கங்கே கட்டி வச்சு மேய்ச்சிக்கிறதுனால அதனுடைய மூத்திரமும் சாணும் இங்கேயே விழுகுது. அது அந்த நிலத்துக்கு உரமாகுது. அந்த மூத்திரம் சாணத்தினுடைய வாசனைக்காக மண்புழு அந்த குவியலை தேடி வருது. தேடி வந்து அந்த மண்புழு, நீங்கள் குருணையை பார்த்துருப்பீங்க, அதனுடைய கழிவுகள் தான் நமக்கு மரத்தினுடைய வேர்கள் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நேரடியாக சாணத்தையோ இலைதலைகளையோ எந்த மரமும் உபயோகப்படுத்த முடியாது. மண்புழு, கரையான் போன்றவைகளுடைய ஜீவராசிகள் ஜீரணித்து அதனுடைய கழிவைத்தான் நம்ம மரங்களும் எந்த பயிரும் எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுக்காகவும் தான் நான் இந்த மாதிரியான முறையை கைக்கொள்கிறேன். தென்னையில் ஊடுபயிராக நான் இப்போ கரிப்பலாவும் போட்டிருக்கிறேன். அந்த கரிப்பலா போடுறதுக்கு காரணம், ஒரு தழைகள் நிறைய விழுகுது. நிலத்துக்கும் ஒரு பசுமை போர்வையாக அமையுது. ஏன்னா 4 மரத்துக்கு இடையில் ஒரு வெயில் படுது. அதில் வெயில் நிலத்துக்கு பட வேண்டாங்கிறதுக்காக போட்டேன். அது நமக்கு தழையை நிறைய கொடுக்குது. அந்த தழையை ஜீரணித்து தான் மண்புழுவும் கரையானும் நமக்கு அதை
உரமாக மாற்றி கொடுக்குது. அதே சமயத்தில் இந்த கறிப்பலா காயிலிருந்தும் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. கிலோ 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. அது ஒரு உபரி வருமானமாக நமக்கு அதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பார்க்குறது மானாவாரி பூமி, இந்த கரிசல் மண் பூமி. இதில் மழையை நம்பி தான் எந்த பயிருமே செய்ய முடியும். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியெல்லாம் எல்லா வகையான பயிர்களும் சாகுபடி பண்ணிட்டு வந்தேன். சோளம், கொண்டக்கடலை, கொத்தமல்லி, மக்காச்சோளம், பருத்தி எல்லாமே சாகுபடி செஞ்சுட்டு வந்தேன். இங்கே இப்போ படிப்படியாக இங்கே வேலையாட்கள் வர்றது குறைஞ்சதுனால அந்த தண்ணீர் பாசனமும் பாய்க்க முடியல. மானாவாரி விவசாயத்தையே நம்ப வேண்டியதாக இருந்தது. அதனால் நம்ம குறிப்பிட்ட பருவத்தே பயிர் செய்யும்பாங்க. அந்த பருவம் தப்பி பயிர் செஞ்சால் நமக்கு நட்டம்தான் ஆகும். அதனால் படிப்படியாக நான் இந்த தானிய பயிர்கள் சாகுபடி செய்கிறத குறைச்சிட்டேன். இந்த கரிசல் மண் பூமிக்கு என்னென்ன மரங்கள் வருங்கிறதுக்காக ஒரு 20-30 வகையான மரங்களை நட்டேன். அதில் நீங்கள் இங்கே பார்க்குறது வாகை மரம். இது கரிசலுக்கு ஏற்ற மரம், வறட்சி தாங்கக்கூடியது. எனக்கு பின்னாடி வரிசையில் நீங்கள் பார்க்குற மரம் காயா மரங்க. இது ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட மரங்க. இந்த மரம் 25 வருஷத்தில் தான் தகுந்த முதிர்ச்சி அடையும். அந்த மரம் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள், அதாவது இசைக்கருவிகள், சோஃபா, ஃபர்னிச்சர் போன்ற இருக்கைகள் செய்வதற்கும் உபயோகமாகுது. இது நேராக வளரக்கூடியது. இங்கே பகுதியில் 2 போகத்துலேயும் மழை கிடைக்கிறதுனால ஜூன் ஜூலைலேயும் அக்டோபர் நவம்பர்லேயும் மழை கிடைக்குது. அதனால் சவுக்கும் ஒத்துக்குது. மூங்கில் நல்லா நடலாம், அது ஓரக்கால்லையும் நடலாம், தோப்பாகவும் நடலாம். அதே காற்று தடுப்பானாக நான் அயிலை, அதாவது தீக்குச்சி மரம் நட்டியிருக்கிறேன், பனைமரம் நட்டியிருக்கிறேன். இதெல்லாம் காற்று தடுப்பான இருந்து உள்ளே நம்ம நெட்டக்கூடிய சின்ன நாற்றுக்களை காப்பாற்றுது. இந்த மரங்கள்லாம் நமக்கு உடனடியாக பலன் தராது. இது ஒரு நிரந்தர வைப்பு நிதின்னு நினச்சிக்கணும். நம்ம போட்ட செலவை நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். 10 வருஷம் கழித்து 12 வருஷம் கழித்து முதிர்ச்சி ஆனால் எப்படி நம்ம நிரந்தர வைப்பு தொகையில் பலன் கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு வருமானம் கிடைக்கும். நிச்சயமாக 10 வருஷம் கழித்து நம்ம 1 ஏக்கரில் என்ன கிடைக்குதோ அது 10 வருஷம் மொத்தமாக வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். இதே நேரத்தில் நான் இந்த ஒரு முயற்சிக்கு காரணம் சுற்றுச்சூழலை நான் பாழாக்காமல் ஏதோ வருங்கால சங்கதிகளுக்கு என்னால் முடிஞ்ச இதையே செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த முயற்சியை மற்றவங்களும் பார்க்கட்டுங்கிறதுக்காக தான் இந்த பகுதியில் நான் 25 ஏக்கரில் இந்த வகையான மரங்களை நட்டியிருக்கிறேன். அதனால் இந்த மாதிரி நம்ம தற்காலத்துக்கு ஒரு இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தோம்னா நிச்சயமான பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.